ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாரங்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து பயன்பெற போறோங்க. அதாவது சிம்ம ராசினியர்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல அடிகளை தாண்டி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பீங்க. அதாவது வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நிச்சயமா சிம்ம ராசினியர்கள் கடந்த காலகட்டத்தில் அனுபவித்து வந்திருப்பீங்க என்பதை நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க போகிறதா, குறிப்பாக ஆரோக்கியம் ரீதியா ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். சிம்ம ராசினியர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இந்த அஷ்டம சனியால் கண்டிப்பா ஆரோக்கிய ரீதியா பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமா நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதா இல்ல நடக்குமா என்று நீங்களே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்து உங்களை புரட்டி போற்று அளவிற்கு வாழ்க்கையே மாற்றியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே சிம்ம ராசினியர்களுக்கு முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் தான் சொல்வது மட்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேயரா இருப்பாங்க. அதாவது மற்றவர்கள் சொல்வதை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா தான் சொல்வதுதான் கரெக்டான விஷயம், இப்படிதான் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ மற்றவர்கள் இவரிடம் பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கூட நம்ம இவங்கள சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் சிம்ம ராசினியர்களுக்கு பிறக்கும் போதிலிருந்து இப்ப வர கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே நம்ம சொல்லலாங்க. இவர்களுடைய கோபத்தால் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டையாக ஏற்பட்டிருக்கலாம், மற்றவர்களுக்கு மனசங்கடம் கூட ஏற்பட்டிருக்கும். அதாவது இவர்களுடைய முன் கோபத்தால் இந்த மாதிரி நிறைய உறவுகளை கண்டிப்பா இவங்க இழந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இவர்கள் அவருடைய கோபத்தை மட்டுமே கட்டுப்படுத்தி செயல்பட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அவங்க கடைபிடிக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு விஷயமே அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்களாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாகவே நம்ம தெரிவிக்கலாங்க. கடினமாக கஷ்டப்பட்டு இப்போ முன்னேறி வந்திருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் இப்போ ஒரு நல்ல நிலையில உட்கார்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தருணமும் கண்டிப்பா சில நேயர்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஸோ நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தருணத்துல தான் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது புதிய பிரச்சனை சிக்கல் கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ உடனுக்குடன் நீங்கள் பாதிப்புகள் வரும் பொழுது மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அலட்சியமாக செயல்படாமல் கவனமாக வாழ்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7 முதல் அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்களில் பார்க்கும் பொழுது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேலை ரீதியா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமா கொடுக்க போகிறது. மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் இருக்குங்க. இதனால நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. புதிய பொறுப்புகள் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு யோகமும் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ உத்தியோகஸ்தாரர்களுக்கு இதுவரை நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்களை நீங்க நிச்சயமா பயன்படுத்தி அதற்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சிம்ம ராசியில வியாபாரம் செய்யக்கூடிய நேரா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நேரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நேரம் முழுக்க முழுக்க பார்க்கும் பொழுது நினைத்ததை விட பல மடங்கு வியாபாரம் பெருகி மிகுந்த சந்தோஷமான ஒரு தருணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க அதற்காக ஏதாவது முயற்சி எடுத்து வைத்தாலும் சரி, முதல் கட்ட அடியை வைத்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எண்ணங்கள் வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும். வருமானம் அதே போல அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது.
வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ வியாபார ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சாதனைகள் படித்து உங்களுக்கு மன நிறைவை அதிகரிக்க செய்வாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்பத்திலும் சரி பிள்ளைகளாலும் சரி மகிழ்ச்சியான நிறைய விஷயங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக குடும்ப தலைவிகள் யாராக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வாருங்க. ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும்போது தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கோவிலுக்கு செல்ல முடியாத நபர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு விளக்கேற்றியும் மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் குறைந்து எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்கள் இந்த மாதிரி செய்து வருவது தான் இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது புகழும் வருமானமும் உயரக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. புதிய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கூட உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீர்கள் ஏதாவது புதிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி புதிய முயற்சியை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி கண்டிப்பாக கைவிடாமல் செய்து வாருங்க. ஏன்னா உங்களுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வரவேற்பு இப்போ நிச்சயமாக கிடைக்கும். அதனால முயற்சியை மட்டுமே விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே வாருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் படிப்புக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதை கைவிடாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். விளையாட்டுத் துறையில் சில மாணவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த நேரம் முழுக்க முழுக்க சிம்ம ராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் ஏதாவது தெய்வ வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபட்டு செந்தாமரை மலர் சமர்ப்பித்து நீங்க வருவது இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில புகழை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்தால் சூரிய பகவான் வழிபாடு செய்து வாருங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.